அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக 1/8/2024 முதல் 7/8/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு, செவ்வாய், வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான், சுக்கிரன் மற்றும் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய அதிநட்பு கிரகமான புதன் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. சாதகமற்ற அமைப்பில் நிச்சயமாக ராகு அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறார். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் கேது இருக்கிறார். எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிழல் கிரகங்களால் தேவைப்படுகிறது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து பல நல்ல நிகழ்வுகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் ஆடி பெருக்கு மற்றும் ஆடி அமாவாசை என மிக முக்கியமான தினங்களும் வருகின்றன. இதன் காரணமாக தங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் நிச்சயமாக உருவாகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல வாய்ப்புகளும் நல்ல செய்தியும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குடும்ப ரீதியாக குரு தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் நிலை கொண்டிருக்கிறாருங்க. அவருடன் செவ்வாயும் வலுவாக இணைந்து சஞ்சரிக்கிறார். கர்மஸ்தானம் ஆகிய 10ல் செவ்வாய் மற்றும் குருவினுடைய கூட்டணி காரணமாக குரு மங்கள யோகம் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவிற்கான பற்றாக்குறை என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல திட்டங்களை சிறப்பான முறையில் செய்து முடித்து பண வரவை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது. வீண் விரைய செலவுகள் அனைத்தையும் குறைத்து கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சிறு சிறு உடல்நல சார்ந்த தொல்லைகளில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை என்பதை செவ்வாய் மற்றும் குருவினுடைய இணைவு உறுதிப்படுத்துகிறது. இந்த தருணத்தில் நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் உண்டு. எதை செய்தாலும் மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து செய்வதால் பல்வேறு வகையான தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. திட்டமிட்டதை விட எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உறுதி செய்வதற்கான யோகம் வலுவாக உண்டு. உத்தியோக ரீதியாக கண்டச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருப்பதால் முதன்மையான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே உத்தியோக ரீதியாக ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக அடுத்தடுத்து பல நல்ல செய்திகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. மற்றவர்கள் செய்த தவறுக்கு கூட நீங்கள் பொறுப்பேற்ற சூழ்நிலையில் மிக பெரிய அளவிலான மாறுதல் நிச்சயமாக உண்டு. நிர்வாகத்தின் பாராட்டுகளை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகளில் உற்சாகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது. சோம்பல் நீங்கி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைந்து பெறலாங்க. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் தனி வக்ரம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது ராகு அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறார். கேது தனஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடாது. சனி மிக சாதகமாக இருந்தாலும் ராகு அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட சில பணிகளில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் மோட்சக்காரகரான கேது தனஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் நியாயமற்ற போட்டிகள் நிச்சயமாக விலக்கி விடுகிறாருங்க. எதிர்மறையான சிந்தனைகளை தோற்கடித்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பை வலுவாக மோட்சக்காரகரான கேது உருவாக்கி கொடுக்கிறார். எனவே பல வகையான அதிரடியான மாற்றங்களை நிறைந்து
பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக தொழில்துறையில் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் தங்களுடைய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. சில்லறை வியாபாரிகள் நிரந்தர தொழில் துவங்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் வலுவாக உண்டு என்பதை தொழில் ஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த வேளையில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 1ஆம் தேதி முதல் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறார். விரயத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருப்பதால் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக அமையும். ஒரு நல்லதாவது நடக்காதா என ஏக்கத்தில் இருந்த கலைத்துறையில் உள்ள சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும். புகழ்பெற்ற செல்வாக்கு நிறைந்த பல மனிதர்களுடன் நல்ல உறவை மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. சினிமா துறை உள்ளிட்ட கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அதே சமயம் மற்றவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டாம். மற்றவருடைய பிரச்சனைகள்ல தலையிடுவதன் மூலம் சில மனவருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் வித்யாகரகரான புதன் விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே கல்வியில் பாதிப்பு இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. நினைவாற்றல் அதிகரிக்கும். கல்வியில் சிறப்பான வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டுங்க. விவசாயத்துறையில் அடிப்படையான வசதிகளுக்கு எந்த விதமான குறைவும் இல்லை. தண்ணீர், உரம், விதை போன்ற அனைத்தும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ஆடு மாடு வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு கர்மஸ்தானத்திலும் சுக்கிரன் ஜென்ம ராசியிலும் நிலை கொண்டிருக்கிறார். எனவே பெண்மணிகள் இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. துணிந்து பல்வேறு வகையான குடும்ப ரீதியான முன்னேற்றங்களை முயற்சி செய்யலாங்க. அவை நீங்கள் நினைத்தபடியே சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வருகின்ற ஆடி பெருக்கென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதோடு மிக முக்கியமாக வருகின்ற ஆடி அமாவாசை என்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகும். ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல செய்திகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டமும் யோகமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.